இன்னைக்கு பன்னீர் சீஸ் பிரெட் எல்லாத்தையும் வச்சு பீஸா பால் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு ஆனியன் எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு கேப்சிகம் ஒன்று எடுத்து அதுல பாதியை மட்டும் குட்டி குட்டியா நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறேன். பன்னீர் 100 கிராம் எடுத்து காய் சீவிர கட்டையில வந்து சீவி வச்சுக்கிறேன். சீஸ் கொஞ்சமா எடுத்து அதையும் நல்லா சீவிட்டு ஒரு பவுல எடுத்து வச்சு அது சீவன பன்னீரை போட்டு அதோட சீவன சீஸையும் ஆட் பண்ணிட்டு அதோட கட் பண்ண ஆனியன், கட் பண்ண கேப்சிகம், கார்ன் உதிர்த்து வச்சிருக்கேன் அதை கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். அதோட தேவையான அளவு உப்பு, சில்லி ஃபிளேக்ஸ் 1 ஸ்பூன், பீஸா சாஸ் 2 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமா போட்டு உப்பு, மிளகுத்தூள், தண்ணி ஊத்தி நல்லா கலந்து வச்சிருக்கேன். பிரெட் கிராம்ஸ் வந்து அரைச்சி ஒரு பிளேட்ல வச்சிருக்கேன். 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். கார்னர் எல்லாம் கட் பண்ணி தண்ணியில தொட்டு நல்லா அழுத்தி தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு நம்ம கலந்து வச்ச மிக்ஸை வந்து உருண்டை பிடிச்சி அந்த பிரெட் குள்ள வச்சு அழகா பால் மாதிரி பிடிச்சிக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு பிளேட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவுல அந்த பாலை டிப் பண்ணிட்டு பிரெட் கிராம்ஸ்ல பெரட்டி ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பீட்சா பால் ரெடி ஆயிரும். பீட்சா பால் ரெடி ஆயிருச்சு. எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். நீங்களும் உங்க வீட்ல எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.